அங்கே சாயங்காலம் சிஓ ஆஃபீஸ் போனோம். அங்கேருந்து ஒரு 7 மணிக்கிட்ட இந்த பஸ்ஸே வந்துச்சு. அடுத்து ஒரு 9 மணிக்கு அங்கே போனோம். அங்கே வந்து சாப்பாடு இந்த விமானம் இருந்துச்சு. எங்களுக்கு டைமண்ட் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே கூப்பிட்டு போனாங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு எல்லாரும் பார்த்தோம். அடுத்த நாள் முத்தமிழ் மன்றம் நடந்துச்சு. அந்த போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டோம். அடுத்த நாள் பிளானிட்டோரியம் போனோம். அங்கே 3D ஷோவெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அவ்வளோதான். ஜேஇ மெயின் எழுதணும், அட்வான்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து வேற பிடெக் இருக்கு, பிஇ இருக்கு, அதுக்கடுத்து பிஏ அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இல்லாமல் ஜேஇ மெயின் எழுத முடியலைன்னா வேற எங்கேயாட்டு பிடெக் பிஇ எல்லாம் படிச்சுட்டு அது கேட் எக்ஸாம் இருக்கு, அதை எழுதலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் முடிச்சிங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு ஜாம் எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி வரணும் அவங்க.